கேரள மாநிலம் வயநாடு பகுதியை சேர்ந்தவர். அவரோட வயசு 24. அவருக்கு வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த டைம்ல வயநாடு மாவட்டத்துல ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவுல நூற்றுக்கணக்கானவங்க இறந்துட்டாங்க. அதுல ஸ்ருதியோட குடும்பமும் ஒண்ணு. 9 பேர் இறந்துட்டாங்க. ஒரே நொடியில குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இழந்துட்டு தவிச்ச ஸ்ருதிக்கு பக்க பலமா இருந்தது அவருடைய வருங்கால கணவர் ஜன்சன். டிசம்பர் மாதம் இவங்களோட கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருந்தாங்க. இந்த டைம்ல தான் இப்படி ஒரு கோர சம்பவம் ஸ்ருதியோட வாழ்க்கையில நடந்தது. அதுக்கப்புறமா செப்டம்பர் மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜன்சனும் ஸ்ருதியும் சேர்ந்து முடிவெடுத்திருந்தாங்க. இந்த டைம்ல ஸ்ருதியோட வாழ்க்கையில செப்டம்பர் 10ஆம் தேதி இன்னொரு கொடூரமான சம்பவம் நடந்தது. அது ஜன்சனுக்கு நடந்த வாகன விபத்து. இவங்க வந்த வேனும் எதிர்த்தாப்புல வந்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதினதுல இந்த வேன்ல இருந்த 10 பேருக்கும் அடிபட்டுருச்சு. அந்த வேனை ஓட்டிட்டு வந்தது ஜன்சன் அப்படிங்கறதுனால அவருக்கு பலத்த காயம், சிகிச்சை பலனில்லாம அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி கேரள மாநிலத்தையும் தாண்டி இந்த செய்தியை படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லார் மனசையும் ரொம்பவே உலுக்கிருக்கு.